ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி குருமா ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்றதுன்னு காமிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பில் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டு மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஆக்சுவலாக பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் தண்டோடு சேர்த்துக்குவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்டு கீரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா வதக்கி தான் சேர்க்க போகிறோம், அரைக்க மாட்டோம். அதனால் இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதில் சேர்க்கறதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடியும், 2 பச்சை மிளகா, அப்புறம் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வானலில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஒரு 10 பூண்டு தாளிச்சு இது நல்லா நசுக்கி சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி பொடியாக, அந்த கீரையை அதில் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா கொஞ்சம் சாஃப்டன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதை இது கூட சேர்த்துட்டு அப்புறம் நான் கொஞ்சம் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் இந்த பருப்பை சேர்த்துன்னு வைங்களேன், அருமையான இந்த பொன்னாங்கண்ணி குருமா ரெடி ஆகிடும். இது நல்ல டேஸ்டியாக இருக்குங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம்